நடிகை த்ரிஷா அவர்கள் சமீபத்தில கருப்பு திரைப்படத்தில நடித்திருந்தாங்க. ரசிகர்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பு அடைஞ்சுகிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் ஒரு சில மாதங்களாகவே நெறைய விமர்சனத்துக்கு உள்ளாயிட்டு இருக்காங்க இல்லையா? அது நான் சொல்லி தெரியணும்னு இல்ல. எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். இப்போ அ லேட்டஸ்ட்டா அவங்க வந்து அவங்களுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது கருப்பு படத்துடைய பிடிஎஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெறைய லைக்ஸ்லாம் குமிஞ்சுகிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்க, அதில ஒரு கேப்ஷனோட தான் வந்து அவங்க போஸ்ட் பண்ணியிருக்காங்க. மை மேஜிக்கல் மே செட் ஒன் மோர் ஃபார் தி வின் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்களுடைய பர்த்டே வந்து மே மந்த்து. ஸோ மே மந்த் அவங்களுக்கு பிடித்த மந்த்துன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மே 4 அன்னைக்கு அவங்களுக்கு பிறந்த நாள் அன்னைக்கு தான் வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துச்சு. அது அவங்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றின்ற மாதிரி நெறைய பேர் வந்து அவங்கள டேக் பண்ணி போட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்ல, நெறைய செலிபிரிட்டீஸுமே வந்துட்டு உங்களுக்கு ஒரு பிக்கெஸ்ட் கிஃப்ட் கிடைச்சிருக்குன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அது எதற்குமே த்ரிஷா அவர்கள் மறுப்பும் தெரிவிக்கல. ஸோ அது அவங்களுடைய வெற்றியா தான் வந்து அவங்களுமே கருதுறாங்க. ஸோ இப்போ இதில ஒன் மோர் வின் அப்படின்ற மாதிரி அவங்க குறிப்பிட்டிருக்கிறது தெளிவாவே தெரியுது. அந்த ஒரு எலக்ஷன் ரிசல்ட்ட அவங்க வந்து ஒரு முதல் வின்னாக வந்து முதல் வெற்றியாக கருதியிருக்காங்க. இப்போ ஒன் மோர் அப்படின்றது வந்துட்டு இன்னும் ஒரு வெற்றி அப்படின்றத தான் வந்து கருப்பு திரைப்படத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ அப்படின்ற மாரி ரசிகர்கள் நெறைய விமர்சனங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்து என்ன? அப்படின்றத கீழ உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க. மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகான கிளிக் பண்ணிடுங்க.